சுயமரியாதையே எனக்கு வழங்குது. நீ 1000 கோடி எனக்கு கொட்டி கொடுத்தாலும் என் பொண்டாட்டி கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். நானும் விட மாட்டேன். மரியாதை ஆளை விட்டு வெளியே போட போடா. தம்பி தம்பி ஒரு நிமிஷம் பார்க்கலாமா? உன் பிசினஸ் நல்லபடியா ஓடும். வாழ்த்துக்கள். வாழ்த்தாலும் ஒண்ணு வேணா, கிளம்பியா போட. ஒழுங்கா வீடு போய் தருங்க. அண்ணனுக்கிட்ட ஏண்டா வம்படியா பேசிக்கிட்டு இருக்க? காசுக்காக நான் யோசிச்சிருந்தா இந்நேரம் அண்ணன் கிட்ட நான் கேட்டு வாங்கிருப்பேன். அதெல்லாம் 2ஆம் பட்சமா. நான் வெளியே போனாலும் சண்டைக்காரன் அலையில் ஓடுற பூரா பயலுகளும் இவ வியாபாரத்தை சொல்லி என்கிட்ட பேசுறாங்க. வியாபாரங்கிறது காசை தாண்ட விஷயங்கிறது எனக்கு எப்படிமா வழங்குது? அது என் பொண்டாட்டியோட சுயமரியாதை. அதை விட்டு கொடுக்கவும் முடியாது, நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். நந்தினி என்ன பயந்துட்டியா? தள்ளி பயலாம் பேசிட்டு போறானே, நீ ஒண்ணு பயந்துடாத. நான் இருக்கேன் உனக்கு. என்ன தோணுதோ செய்யறாரு, சரியா? ஐயா, உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு? பார்க்கணும் மட்டும்தான் சொன்னாரு. சரிங்க ஐயா. அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். வாங்க அண்ணே. சாருங்கண்ணே, நீ பெரிய மனுஷன். எனக்கு சம்பாதிச்சாச்சு இல்லைண்ணே. சுருக்கிட்டானுங்க. ஆனா நான் இல்ல, இந்த உலகமே அப்படிதான் கூப்பிடுது. இது எங்க அண்ணன் பையன் முள்ளுவேல். வணக்கம். எப்பவும் என் கூட தான் இருப்பான். ஜெயிலுக்கு போறேன்னு அதுக்கும் கூட வந்துட்டான். சாவாதமா இருக்க அண்ணே. எல்லாரும் சொல்ற மாதிரி நானும் கொஞ்சம் பணக்காரன் தான் அண்ணே. நீங்களும் பெரிய மனுஷன் தான். ஆனா உள்ளதானே இருக்கீங்க. என் பிரச்சனை வேற அண்ணே. எல்லா பிரச்சனையும் எனக்கு தெரியுண்ணே. உங்க வீட்டு பொம்பளைங்களே உங்களை கூட்டிட்டு வந்து உள்ள உட்கார வச்சுட்டாங்க அண்ணே. என்னால பொறுத்துக்க முடியல. இன்னைக்கு நேற்று நான் உங்களை பாக்குறேன். நீங்க ஒரு ஹோட்டல் ஒண்ணு ஆரம்பிச்சீங்கல்ல, அதுக்கு போஸ்டர் ஓட்டினாங்கல்ல, அந்த போஸ்டர் ஓட்டினதுல நானும் ஒரு ஆளுங்க. அன்னைக்குதான் பசையும் போஸ்டருமா வாழ்க்கையை ஆரம்பிச்சேன். பிற்காலத்துல காசும் பசையா ஒட்டிக்கிச்சு. அண்ணே, இவன் ஒருத்தன ஏதாவது ஒழுங்கிட்டே இருப்பான் அண்ணே. நான் நல்ல பணம் சம்பாதிச்சது உண்மைதாங்க. சும்மாவா? உங்களை விட 10 மடங்கு அதிகமா சம்பாதிச்சது. எப்படி ஏன் சொத்து கணக்கு முடக்கப்படுத்தீங்க அண்ணே? எத்தனை எப்படி கேட்டீங்க? இந்த தம்பி கதிர இவனும் பழைய தோஸ்துண்ணே. உங்க ஆபரேஷன்ல இவங்க 2 பேரும் சேர்ந்து தானே பண்றது அண்ணே. உங்க அப்பத்தா கதையை கூட முடிக்கணும்னு நினைச்சீங்கல்ல? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா அண்ணே? நினைச்சீங்கண்ணே, கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனா அந்த ஜீவானந்த முண்டாட்டியை போட்டு தள்ளிட்டீங்கல்ல. ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அண்ணே? உங்க தம்பி கதிரோட இருந்து எல்லாம் பண்ணது இவன் தானே. ஆபரேஷனே இவன் தான் பண்ணது. ஆனா இப்ப அது முக்கியம் இல்லைண்ணே. நீங்க அண்ணே, எல்லா காசு பணத்தையும் நான் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சேன். ஆனா என்ன ஈஸியா ரவுடின்னு சொல்றாங்க. இதே அதிகாரத்துல இருந்த சம்பாதிச்சா எவனும் கண்டுக்க மாட்டான்.
நம்மளால அண்ணன் என்ன ஒரு தடவை ஒருத்தன் வெட்ட வந்தான். நான் முந்திக்கிட்டு அவனை போட்டேன். என்ன கொலகாரன்ட்டாங்க, அவனை பாதிக்கப்பட்டவன்ட்டாங்க. விட்டுருந்தா அவன் என்ன போட்டிருப்பான்ல. நியாயத்தை யாருமே பேசுறது. அண்ணே, என் குடும்பத்தை பத்தி நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு 2 பொண்ணுங்க. மூத்தவளுக்கு என் மூத்த பொண்ணு இருக்கா பாருங்க, அவ ஆம்பளைக்கு ஆம்பளை, பொம்பளைக்கு பொம்பளை. என்னை விட 100 மடங்கு தாண்டிடுவானே. அடிட்டானா குத்திடுவானே. அந்த மாதிரி ஆளவ. ஆம்பளைக்கு ஆம்பளை, பொம்பளைக்கு பொம்பளை. அண்ணே, இவ தம்பி கதிர் இருக்காப்புல, அதே மாதிரி எனக்கு இவதான். இவ தம்பி கதிரை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். உங்க மேல உயிரை வச்சிருக்காம நீங்க சொன்ன பேச்ச தட்ட மாட்டான்னு இவன் சொன்னான். அது மாதிரி ஒரு தம்பி கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். கதிரை பத்தி கேள்விப்பட்டதுதான் எனக்கே ஒரு ஆசை வந்து, நம்ம வீட்டுல இப்படி ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லையேன்னு. சரிண்ணே, இப்ப நான் முடிவா சொல்றேன். நீங்க முதல்ல வெளியே போகணும். இதுக்கப்புறமா நீங்க லேட் பண்ணாதீங்கண்ணே. நீங்க மேல்கோட்டுக்கும் போக மாட்டேங்கிறீங்க. போயிருந்தா ஜாமீன் வாங்கியிருக்கலாம்ல. அதுக்கு முன்னாடி நீங்க புறவுல போனோம்னா வீட்டுல ஒரு நல்ல காரியமோ கெட்ட காரியமோ நடக்கணும். கெட்ட காரியம் நம்ம வீட்டுல நடக்கலன்னா நல்ல காரியத்தாவது நடக்கலாம்ல. அண்ணே, நம்ம வீட்டுல ஏதாவது சொல்லுங்க. கல்யாண வயசுல இருக்காங்க, 2 பிள்ளை இருக்கு. 2 சின்ன பிள்ளைய, ஒண்ணு ஏன் பற்றி கேட்காது. ஐயன் தரிசனம் இருக்கான், இன்ஜினியரிங் கொடுத்து போறேன், 21 வயசு ஆகுது. அருமையாக வயசாச்சு. கல்யாணத்தை பயந்து வேண்டித்தானே. உங்களுக்கு தகுதியான ஒரு ஆளை பாருங்க. அந்த கல்யாணம் நடக்கிறப்ப நீங்க அங்க போய் இறங்கி ஆகணும்னே. மங்களகரமான ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில ஏற்றம் தான். நீங்க வெளியே போற விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். பரோலுக்கு மட்டும் நீங்க சம்மதிங்க. நல்ல இடமா பாருங்க. ஆனா உங்களுக்கு ஈக்குவலா இருக்கணும். மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அண்ணே, லேட் ஆகுதுண்ணே. நான் சில்லுக்கு போட்டோமா? நீங்க யோசிங்க.